ශ්‍රී ලංකා රජය ලංකා කන්ටෙනික සංස්ථාව இலங்கை அரசாங்கம், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை இந்திய எண்ணெய் கம்பெனி, திருகோணமலை பெட்ரோலிய முனைய கம்பெனி ஆகியன இணைந்து சீனன்குடா துறைமுகத்தின் எண்ணெய் தாங்கிகள் அமைந்துள்ள பிரதேசத்தின் உரிமை, அபிவிருத்தி மற்றும் பயன்பாட்டுக்கான ஒப்பந்தத்தில் 2022/1/6 கையொப்பமிட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய திருகோணமலையின் மேற்புறத்தில் அமைந்துள்ள எண்ணெய் தாங்கிகளில் 24 ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருகின்ற தினத்திலிருந்து 50 ஆண்டுகளுக்கு குத்தகை அடிப்படையில் கிடைத்துள்ளது. குறித்த எண்ணெய் தாங்கிகளை 3 ஆண்டுகளில் அபிவிருத்தி செய்து பூர்த்தி செய்யும் நோக்கில் 3 ஆண்டு கருத்திட்டம் ஒன்றை திட்டமிட்டு சாத்தியவள கற்கை அடங்கலாக ஆரம்ப கருத்திட்ட நடவடிக்கைகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கருத்திட்டத்திற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை புகையிரத திணைக்களம், சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை உள்ளிட்ட ஏற்புடைய தரப்பினர்களின் அனுமதிகளும் தற்போது பெறப்பட்டுள்ளன. அதற்கமைய திரைசேரிக்கு செலவு சுமை ஏற்படாத வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிதியை பயன்படுத்தி உத்தேச கருத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு வலசக்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.